வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 60 வயதுக்கு மேல 60 வயதை கடந்த பிறகு கண்டிப்பா சாப்பிட வேண்டிய 4 முக்கிய உணவுகளை தான் பார்க்க போறோம். எதுக்காக 60 வயசுக்கு மேல வந்துட்டா மூட்டு வலி, எலும்பு வலி, எலும்பு பலவீனம், செரிமான கோளாறு, சர்க்கரை, இரத்த அழுத்தம், ஞாபக சக்தி குறைவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் சாதாரணமாக வர ஆரம்பிச்சிடுது. ஏன்னா சரியான உணவு பழக்கம் இல்லாததுனால தான். சரியான உணவு இருந்தா மருந்து தேவையே இல்லை. மருந்து இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்கக்கூடிய 4 அற்புத உணவுகள் என்னங்கிறத இப்போ பார்த்தலாம். அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது கம்பு ராகி தாங்க. 60 வயதுக்கு மேலே நம்மளுக்கு முதல்ல தேவைப்படுறது எலும்பு பலம் தாங்க. ஏன்னா நமக்கு நடக்கிறதுக்கு நம்மளுக்கு எலும்பு தான் தேவை. ஸோ நம்ம கால் வலிமையாக இருக்கிறதுக்கு எலும்புகளும் தசைகளும் நல்லா வேலை செஞ்சால் தான் நம்மளால் நடக்க முடியும். ஸோ 60 வயதை நம்ம தாண்டும் பொழுது கம்பை ஊண்டி தான் நடக்கிறோம். ஸோ அந்த கம்பு இல்லாமல் நம்ம தடுமாறாமல் நடக்கணும்னா அதுக்கு எலும்பு பலம் தேவை. ஸோ அதுக்கு தான் நம்ம ராகி கம்பை எடுத்துக்கிறோம். ஸோ இதில் என்ன இருக்குது, அதனால் எதுக்காக நம்ம இந்த 2 உணவுகளை நம்ம சொல்கிறோம்னா இதில் கால்சியம் நிறைந்து இருக்குது. அதாவது ராகியில் நிறைய, அதாவது கேழ்வரகு இருக்குல்ல, அந்த கேழ்வரகுல கால்சியம் நிறைய கொட்டி கிடக்குது. ஸோ பாலை விட 10 மடங்கு கால்சியம் சத்து நிறைந்த ஒரு உணவுனா அது கேழ்வரகு தாங்க. அதே மாதிரி வயதாகும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த எலும்பு தேய்மானம், எலும்பு அரைச்சிட்டு போகிறது, இந்த எந்த பிரச்சனையுமே வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கேழ்வரகு உதவி பண்ணுது. ஆஸ்ட்ரோஸ்போரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கேழ்வரகு பயன்படுது. மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு பயன்படுது. நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கிறதுக்கு, சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இந்த கேழ்வரகு பயன்படுது. ஸோ இது எப்படி நீங்கள் சாப்பிட்லாம்னா, காலையில் கேழ்வரகு கூழாவோ இல்லை கஞ்சியாகவோ இல்லை தோசையாகவோ நீங்கள் எந்த வடிவில் வேணாலும் எடுத்துக்கிறலாம். நீங்கள் நைட் நேரத்தில் தோசையாக எடுத்துக்கிறீங்க, காலையில் கஞ்சியாக எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரியும் எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ராகியை சாப்பிடும் பொழுது நீங்கள் கவனமாக சாப்பிடணும். ஏன்னா உங்கள் வயிற்றில் செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா இது நல்லா நீங்கள் வேக வச்சு சமைச்சு சாப்பிடணும். ஏன்னா செரிமானம் ஆகிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் இந்த கேழ்வரகு. அதனால நல்லா கூழாவோ இல்லை தோசையாவோ நல்லாவே நீங்கள் சமைச்சு நல்லா சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வேகமாக இது செரிமானம் ஆயிரும். அடுத்து கம்பில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. ஸோ இரும்பு சத்து பல மடங்கு கம்பில் இருக்குது. ஸோ கம்பையும் நீங்கள் அதே மாதிரி கம்பில் நீங்கள் கம்பு கூழோ இல்லை கஞ்சியாவோ இல்லை தோசையாவோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக 60 வயசுக்கு மேலேயும் இல்லை 40 வயதை எட்டிட்டாவே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உணவில் கேழ்வரகும் கம்பும் கண்டிப்பாக உங்கள் உணவில் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட செய்யும். அடுத்து 2வதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா, இதை என்ன சொல்லுவாங்கன்னா முதியவர்களுக்கான அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதாங்க முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ஒரு அற்புதமான ஒரு உணவுங்க. முருங்கைக்கீரையில் பலவிதமான நன்மைகள், ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதுவும் கால்சியம் அதிக அளவில் இருக்குது. இரும்புச்சத்து, கால்சியம் இது எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறணும். முருங்கைக்கீரையும் நல்லா வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சூப்பு மாதிரி செஞ்சு நீங்கள் சூப்பு மட்டுமே குடிக்கலாம். எனக்கு பல்லுலாம் இல்லை, வயதான காலத்தில் பல்லு இல்லை, நான் எப்படி முருங்கைக்கீரை சாப்பிட்றது அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் சூப்பாக வச்சு நீங்கள் சூப்பு மட்டும் பிடிச்சாவே போதும். அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் முருங்கைக்கீரை எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி நன்மை ஏறுமா, ரத்த சோகையை குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான மருந்து தான் அது முருங்கைக்கீரை தாங்க. அதே மாதிரி உங்களுடைய கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த ஒரு கீரை முருங்கைக்கீரை. உங்களுடைய எலும்பு நரம்பு வலிமையை அதிகரிக்கிறதுக்கு, அதுவும் வயதான ஆண்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படும். ஸோ அந்த ஆண்மை பவரை அதிகப்படுத்துறதுக்கு, அதாவது புதுசாக கல்யாணம் ஆனவங்களும் சரி, வயதானவங்களாக இருந்தாலும் சரி, 40 வயதை எட்டினவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு ஒரு ஆண்மை அந்த ஸ்பெர்ம் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறவங்க முருங்கைக்கீரையை தாராளமாக எடுத்துக்கலாம். உடல் சோர்வை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஸோ இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் எப்படி சாப்பிட்னா, வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 முறை நீங்கள் எடுத்துக்கலாம். இது நீங்கள் கூட்டாவோ பொரியலாவோ இல்லை சூப்பாவோ கூட எடுத்துக்கலாம். ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா உப்பு கொஞ்சம் குறைச்சி போட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது.
அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, பாதாமும் வால்நட்டு தாங்க. இதை ஏன் நம்ம 60 வயசுக்கு மேல நீங்க முக்கியமா, கட்டாயமா இதை எடுக்கணும்னு நான் சொல்றேன்னா, உங்களுடைய மூளைக்கும், நினைவாற்றலுக்கும் ஒரு சூப்பரான உணவுனா, அது பாதாம், வால்நட்டு தான். ஏன்னா 60 வயச கடக்கும் பொழுது என்னன்னா, ஞாபகத்திறன் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். ஸோ ஒரு பொருள நீங்க வச்ச இடம் தெரியாம தேடிக்கிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கவே இருக்காது. ஸோ நீங்க பாதாமையும், வால்நட்டையும் நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும். இந்த அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோயெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு இந்த பாதாம், வால்நட் உதவி பண்ணுது. அதே மாதிரி இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவி பண்ணுது. ஏன்னா 60 வயதை கடக்கும் பொழுது மாரடைப்பு வரும், கொழுப்பு அடைச்சிருக்கும். ஸோ எந்த பிரச்சனையிலிருந்து நீங்க மீள்றதுக்கு பாதாம், வால்நட் வந்து ஒரு சூப்பரான உணவா இருக்குது. உங்களோட இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணும். நல்ல கொழுப்புகளை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எப்படி இந்த பாதாமையும், வால்நட்டையும் நீங்க சாப்பிடணும்னா, ஏன்னா அதிகமாக சாப்பிட்டால் அது அமிர்தமும் நஞ்சாகும்ல. ஸோ அதிகமாக சாப்பிடக்கூடாது. எதையுமே அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் நைட்டு 2 பாதாமை எடுத்துக்கிறங்க, 1 வால்நட் எடுத்துக்கிறங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டா போதும். அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவு. ஸோ அடுத்து 4வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா, தயிரும் மோர் தாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா முதியவர்களுக்கு அதிகமாக ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா எல்லாருக்குமே வரும். ஏன்னா செரிமான பிரச்சனை வயது காரணமாக வயது ஆக ஆக அந்த என்ன சொல்கிறது, அந்த செரிமான மண்டலம் வந்து வீக் ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் சாப்பிடக்கூடியது வேகமாகவே செரிக்காது. இதனால் உங்களுக்கு என்ன ஆகும், செரிமான பிரச்சனை ஏற்படும், மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும். ஸோ இதுக்காக தான் தயிரும் மோரையும் நம்ம எடுக்க சொல்கிறோம். ஸோ இந்த 4வது உணவு மிகவும் சிறந்த உணவு, சூப்பரான உணவு தான். தயிர் இல்லைன்னா மோர், இது 2ல் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இது எடுக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா, உங்களுடைய குடல் வந்து சுத்தமாகும், மலச்சிக்கல் ப்ராப்ளம் தீரும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஏன்னா தயிர் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் தயிர் வந்து நல்ல பாக்டீரியா இருக்குது. அந்த குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவை அதிகப்படுத்தும். ஸோ அதனால் வேகமாகவே செரிமானமாகும். ஸோ குடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தயிர் மோரும் நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி இந்த தயிர் மோரில் கால்சியம் சத்து இருக்குது. ஸோ உங்கள் எலும்புகளுக்கும் நல்லது. ஸோ நீங்கள் தயிர் மோர் குடிக்கிறது நீங்கள் சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. உங்களுக்கு செரிமான பிரச்சனையை தீர்க்கும், உங்களுடைய எலும்புகளை வலிமையாக்குறதுக்கு உதவி பண்ணும். ஸோ நீங்கள் இதை எப்படி சாப்பிட்னா, மதியான சாதத்துடன் நீங்கள் மோரையும் எடுத்துக்கலாம். நைட் டைமில் வந்து சிறிதளவு மட்டும் எடுத்துக்கிறங்க. இரவில் வந்து மோஸ்ட்லி தவிர்த்துடுங்க. ஏன்னா சளி பிடிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நைட் டைமில் தவிர்த்துடுங்க. மதியான டைமில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறங்க. புளிக்காத தயிராக, நல்ல புதுமையான தயிராக நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த 4 உணவுகளை நீங்கள் கட்டாயமாக எடுக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்ற அளவு வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். இது கூடவே சில டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தினமும் நீங்கள் 20லேருந்து 30 நிமிஷம் நடைப்பயிற்சி செய்யுங்க. ஏன்னா நடக்கும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோயுமே உங்களை விட்டு போயிடும். ஸோ நடைப்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நைட்டு டைம் சாப்பாடு வந்து ரொம்ப லைட்டாக சாப்பிடுங்க. 7 மணிக்குள்ளே சாப்பாடை முடிச்சிருங்க. 6லேருந்து 7 மணிக்குள்ள நீங்கள் சாப்பாடை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் ஒரு சிறப்பான ஆரோக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி தண்ணீர் ஒரு நாளைக்கு 2லேருந்து 2.5 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கிற மாதிரி பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி சர்க்கரை உப்பை வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் உடல் சூப்பராக ஆரோக்கியமாக ஆயிரும். நண்பர்களே, 60 வயசுங்கிறது முடிவே கிடையாது. அது ஒரு புதிய ஆரோக்கியத்தின் ஆரம்பம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமாகும். இந்த 4 உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா எலும்பு வலி குறையும், உடல் பலம் அதிகரிக்கும், மனசு ரொம்ப தெளிவாக இருக்க ஆரம்பிக்கும், வயசே தெரியாது, நீங்கள் இளமையாக இருப்பீங்க, புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.